Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்ட்ரோ பார் ஆர் பப் அதுக்கு போன ஒரு vlog தான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வெயிட். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ரெஸ்ட்ரோ பார் ஆர் பப்னு சொன்னதுமே இதை ராங் வேல எடுத்துக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இது எதுலுமே தப்பாக நான் எதுவும் மீன் பண்ணி சொல்லலை. லைக் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு கூட பார்த்ததில்ல, நேரில் வீடியோஸில் மூவிஸில் பார்த்தது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு பாடிகான் மாதிரி ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு. லைக் இதுக்காகன்னு தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நைட் வேர் மாதிரி லைக் ஒரு பார்ட்டி வைப் வரணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ், அதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு ஒயிட் டிஷர்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும்னா வேர் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே கம்ஃபர்டபுள், ஸோ இதுவே போட்டுக்கிட்டேன். ஆக்சரிக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு ரோஸ் கோல்ட் வாட்ச், அதுக்கப்புறம் ஒரு லாங் இயரிங் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு பேர்ல் இருக்கிற மாதிரி, என் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒயிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிறேன், கொஞ்சம் எக்ஸைட் ஆகி ரெடி ஆகிறேன். ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். பின்னாடி இருக்கிறது இந்த நிக்கில் ஜேக்கப் என்ஜே. ஸோ வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போயிருந்த ஒரு டூர் தான் இது, பெங்களூரில். ஸோ அப்போ வந்து சடனாக வந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு கிளம்புனோம். குயிக்காக ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மினிமலான ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளானே. ஸோ வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து கொஞ்சம் வெதர் வந்து சில்லுன்னு இருக்கிறனால கொஞ்சம் ஹைட்ரேட் நல்லா இருக்கிற மாதிரி என்னோட பேஸ் பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஒரு ஹைட்ரேஷன் இருக்கிற சீரம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பேஸ்க்கு வந்து நான் எப்போவுமே காம்பேக்ட் பவுடர் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஸ்கின் லைக் லுக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுற ஆஸ் யூஷுவலான மேக்கப் லுக் தான். கலர் எசன்ஸோட காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ லிப் பாம் போட்டுட்டு ஒரு மரூன் ஷேடில் இருக்கிற லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். மைல்டான ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஏதாவது நல்ல ஒரு ஒகேஷனாக ஷிம்மரியாக போக பிடிக்கும். இந்த மாதிரி கேஷுவலாக இருக்கிற மாதிரி இதுனா ஒரு ஷேடு இல்லை 2 ஷேடு வச்சு மேட் ஃபினிஷில் க்ரியேட் பண்ண பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வந்து எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் ஆக்சுவலாக என்னன்னு இந்த பப் இல்லை ரெஸ்டாரண்ட் பாரோ அதை பார்க்குற வியூ, அங்கே போகிறது தப்பு கிடையாது, ட்ரிங்க் பண்ணுறதும் தப்பு கிடையாது. பட் அதோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது, நம்ம எப்பயாவது சோஷியலைஸ் ஆகியிருக்கோமா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது நான் இப்படி சொல்கிறதுனால நான் வந்து ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் அன்றைக்கி ஜஸ்ட் போனோம், எப்படி இருக்குன்னு பார்த்தோம், சும்மா டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அண்ட் இந்த பிளேஸ்க்கு போகும்போது என்னோடய பிரதரும் என் கூட இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்கும்ல இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த மாதிரி இருந்த ஒரு பிளேஸ். பெங்களூரில் இது வந்து குவைட் காமன், பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு காமன் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து சென்னையில் போக முடியாது நைட் டைமில் அவுட்டிங்லாம். ஸோ 10 o'clock to 10:30க்கு மேலே வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது. ஸோ அதுதான் வீட்டோட ரூல். அங்கே வந்து வீட்டில் சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனது. அண்ட் என்னோட பிரதர் என் கூட இருக்கான் அப்படின்னா எங்கேனாலும் போகலாம். ஸோ இந்த டூர்க்கே வந்து வீட்டில் அனுப்புனது பிரதர் கூட வரனால தான். ஸோ வந்து எக்ஸைட் ஆகி ரெடி ஆகிட்டு ஹேர்டூலாம் பெருசாக எதுவும் பண்ணல, ஃப்ரீயாக விட்டுட்டேன். அண்ட் மைல்டான மேக்கப்பை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுட்வேர், ஆக்சரிஸ்க்கு வந்து பெல்ட் போட்டு ஹிப் கிட்ட ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக க்ரீன் கலரில் ஒரு பெல்ட் போட்டுக்கிட்டு அவ்வளோதான். குயிக்காக வந்து காரில் தான் கிளம்புனோம். எங்ககிட்ட வந்து சித்தப்பாவோட கார் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி காரில் தான் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்தோம். நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த டைமில். அண்ட் அந்த பப்மே வந்து எப்படின்னா கொஞ்ச நேரத்தில் க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு தான் நாங்கள் போகணும். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், இதை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சும்மா போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸோ உள்ளே போனால் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அங்கே மேலே வந்து ரூஃப் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. அதே மாதிரி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் பெருசாக கேப்சர் பண்ணல, ஏன்னா அது அவங்களோட ஃப்ரீடம். ஸோ அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க, அவங்கள வந்து இதை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணி வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இன் பர்சனாக நேர்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்ற ஒரு இதோட அங்கேருந்து கிளம்பியாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் வினோதினி பாலவேல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.